பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. இன்னொருவர் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஹல்லேலூயா. கண்களை மூடி தேவன் நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல நாள் உடைய வசனம் எங்களோடு பேசட்டும், உடைய வார்த்தை எங்களோடு இடைபெடட்டும். ஆவியானவர் நீங்க பேசுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பயத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். தோல்வி பயம், மனுஷ பயம், இந்த மாதிரியான காரியங்களை ஆழமாக நம்ம தியானித்தோம். இப்போ அடுத்த ஒரு பகுதியாக இந்த உலகத்தில் நாம் எல்லோரும் கடந்து செல்லுகிற, இதுக்கு வயசு கிடையாது, இதுக்கு காலம் கிடையாது, எல்லோரும் கடந்து செல்லுகிற ஒரு பயம் என்ன அப்படின்னு சொன்னால் புறக்கணிப்பின் பயம். அல்லேலூயா. புறக்கணிப்பின் பயம், நிராகரிப்பின் பயம், ஒதுக்கப்படுதலின் பயம், எப்படி வேணால் வச்சுக்கலாம். ரிஜெக்ஷன் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை, தமிழில் புறக்கணிப்பு, நிராகரிப்பு, ஒதுக்கப்படுதல், வெறுத்து ஒதுக்குதல், இந்த மாதிரி பல வார்த்தைகள் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், போட்டுக்கொள்ளலாம். இதை குறித்து எல்லோருக்கும் ஒரு பயம் உண்டு. அல்லேலூயா. எங்கே நான் நிராகரிக்கப்பட்டுருவனோ, எங்கே நான் ஒதுக்கப்பட்டுருவனோ, எங்கே என் குடும்பத்திலிருந்து நான் புறக்கணிக்கப்பட்டுருவனோ, எங்கே நான் வேலை செய்கிற இடத்துலேருந்து நிராகரிக்கப்பட்டுருவனோ, எங்கே என்னுடைய உறவினர்கள் மத்தியில் நான் ஒதுக்கப்பட்டுருவனோ, என் கணவர் என்னை ஒதுக்கிடுவாரோ, என் மனைவி என்னை ஒதுக்கிடுவாங்களோ, என் பிள்ளைகள் என்னை ஒதுக்கி விடுவார்களோ என்று சொல்லி எல்லோருக்கும் இப்படிப்பட்ட ஒரு பயம் கண்டிப்பா என்னது உண்டு. ஆமாவா இல்லையா? சத்தமா ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமான்னு சொல்றவங்க அல்லேலூயா. இங்க இருக்கவங்கள அப்படியெல்லாம் எனக்கு இல்லை பாஸ்டர், இதெல்லாம் நான் என்ன பண்றேன், தைரியமா இருக்கிறேன், எனக்கு அந்த பயம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்லணும். தேவ பிள்ளைகள் அப்படி சொல்லணும். ஆனால் இருந்தாலும் ஒரு சில பயங்கள், வயதானவர்கள் எங்கள் பிள்ளைகள் ஒதுக்கி விடுவார்களோ என்கிற ஒரு பயம், கணவன் மனைவிக்குள்ள எங்கள் மனைவி நம்மளை ஒதுக்கிட்டு போயிடுவாளோ, கணவன் நம்மளை நிராகரிச்சுட்டு போயிடுவானோ அப்படிங்கிற ஒரு பயம் என்ன பண்ணுது இருக்குது. இந்த பயத்தை குறித்து கொஞ்சம் ஆழமாக நம்ம என்ன பண்ண போகிறோம், தியானிக்க போகிறோம். சகோதர சகோதரியே, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் ஆன பிறகு பிசாசானவன் அவ்வளவு சீக்கிரம் உங்களை என்ன பண்ணிட முடியாது, முட்டாளாக்கி விட முடியாது. அப்படி அவன் முட்டாள் ஆக்கிவிட முடியாததுனால சில யுக்திகளை பயன்படுத்தி உங்களை என்ன பண்ணுவான், பயமுறுத்துகிறவனாக என்ன பண்ணுகிறான் இருக்கிறான். இந்த பயம் என்ன பண்ணும், ஏற்கனவே நம்ம தியானித்த பிறகு நம்மளை ஒரு முடக்குவாதத்துக்குள்ள கொண்டு போகிற, ஒரு முடங்கி போகிற பிள்ளையாக, ஒரு அழுகிற பிள்ளையாக, ஒரு மூளையிலே ஒதுக்கப்படுகிற ஒரு பிள்ளையாக நம்மளை என்ன பண்ணிடும், மாற ஆரம்பிச்சிடும். ஒரு மனிதனுக்குள்ள இப்படிப்பட்ட பயம் வந்துருச்சுன்னா அவனுக்குள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். உலகபூர்வமான மனுஷன், தேவனை ஏற்றுக்கொள்ளாத மனுஷன் நிராகரிக்கப்படும் பொழுது, ஒதுக்கப்படும் போது, புறக்கணிக்கப்படும் பொழுது தற்கொலைக்கு நேராக போறது உண்டு. எனக்கு தெரிஞ்சு நான் கடந்த வாரத்தில் ஒரு வீடியோ நான் பார்த்தேன், ஒரு நியூஸ்ல ஒரு வீடியோ பார்த்தேன். திருமணமாகி குறைந்தபட்சம் 20-25 வருடங்கள் இருக்கும். அப்ப அந்த கணவன் மனைவியில மனைவி என்ன பண்ணிடுறாங்க, அந்த கணவனை விட்டுட்டு வேறு ஒருவரோடு என்ன பண்ணிடுறாங்க, போயிடுறாங்க. அப்ப அந்த கணவர் ஒரு வயது 20-25 வயசு, அது 20-25 வருஷம் இருக்கும் கல்யாணம் ஆகி. அப்ப அவர் என்ன பண்றாரு, ஆன்லைன், அதாவது லைவ்ல அழுது புலம்பி என்ன பண்றார், தற்கொலை செய்து கொள்ளுகிறார். பாருங்க, அந்த மனுஷன் சம்பாதிக்க முடியாதா, இல்ல அந்த வயசுக்கு மேல இன்னொரு திருமணத்தை பண்ணிக்கொள்ள முடியாதா, இல்ல எப்படியாவது வாழ்க்கையை நடத்த முடியாதான்னு முடியும். ஆனா அந்த நிராகரிப்பை, அந்த புறக்கணிப்பை அந்த மனிதனால் என்ன பண்ண முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியல. சகோதர சகோதரியை, எல்லோருடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்னது உண்டு. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையை கொஞ்சம் கவனிங்க. வேத வசனங்களை ஆதியாகமம் முதற்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரை நீங்கள் தியானிக்கும் பொழுது ஒரு காரியத்தை நீங்க மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். என்றைக்கு இந்த உலகம் உங்களை நிராகரிக்கிறதோ அதிலிருந்து தான் நீங்கள் தேவனுடைய சித்தத்திற்கு செல்லுகிற பாதையிலே பயணிக்க ஆரம்பிக்கிறீங்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. உலகம் உங்களை நிராகரிக்காத போது நீங்க உலகத்தின் பாதையில செல்லுவீங்க. என்றைக்கு உலகம் உங்களை வேண்டாம் என்று தூக்கி எறிகிறதோ அப்பொழுதுதான் தேவன் கிட்ட நெருங்கி தேவனுடைய சித்தத்திலே பயணிக்கிற பிள்ளைகளா என்ன பண்ணுவீங்க, மாற ஆரம்பிப்பீங்க.
உலகத்தின் பார்வையிலே புறக்கணிக்கப்படுதல் என்பது கடைசியாக இருக்கிறது வாழ்க்கையின். ஆனால் தேவனுடைய பார்வையிலே என்றைக்கு இந்த உலகம் புறக்கணிக்கிறதோ அன்றையிலிருந்து தான் உங்க வாழ்க்கையினுடைய தொடக்கம் இருக்கிறது. ஹல்லேலூயா. என்றைக்கு உங்களை ஒருவர் வேண்டாம் என்று சொல்லுகிறாரோ அன்றையிலிருந்து தான் ஆண்டவர் நீ எனக்கு வேண்டும் என்று சொல்லி எடுத்து இந்த உலகத்திலே பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் உலகத்திற்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் உண்டான ஒரு வித்தியாசம். எஸ், இந்த உலகம் நம்மை புறக்கணிக்கும் பொழுது, இந்த உலகம் நம்மை நிராகரிக்கும் பொழுது அது மிகப்பெரிய வலியாக இருக்கும், மிகப்பெரிய வேதனையாக இருக்கும். ஆனா ஒரு காரியத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். கர்த்தர் எப்பொழுது நம்மை பயன்படுத்துவார் என்று சொன்னால், எப்பொழுது இந்த உலகம் நம்மை உபத்திரவப்படுத்துகிறதோ, எப்பொழுது இந்த உலகம் நம்மை நிராகரிக்கிறதோ, எப்பொழுது இந்த உலகம் நம்ம மேல் ஒரு வெறுப்பை கக்க ஆரம்பிக்கிறதோ அப்பொழுதுதான் கர்த்தருடைய அன்பையும் கர்த்தருடைய இரக்கத்தையும் கர்த்தருடைய அரவணைப்பையும் அதிகமாக இந்த உலகத்திலே நாம் என்ன பண்ணுகிறோம், உணர ஆரம்பிக்கிறோம். நீங்களும் நானும் நினைக்கிறது, இந்த உலக பிரகாரம் ஒரு நிராகரிக்கும் பொழுது, புறக்கணிக்கப்படும் பொழுது கண்ணீர் சிந்தி அழுது வேதனைப்பட்டு தற்கொலை இல்லை வாழ்க்கையை வெறுத்து போய் எதுக்குடா இந்த வாழ்க்கை அவமானம் என்று சொல்லி தலைகுனிவு என்று நினைத்து கொள்ளுகிற வாழ்க்கை தான் கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற, இல்லை நம்மை பயன்படுத்த போகிற, இல்லை நம்மை உருவாக்குகிற ஆயுதம். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிராகரிப்பு அல்லது புறக்கணிப்பு அல்லது வெறுத்து ஒதுக்கப்படுதல் என்பதுதான் கர்த்தருடைய பார்வையிலே ஆசீர்வாதம். அதை குறித்து நம்ம என்ன பண்ண தேவையில்லை, பயப்பட தேவை கிடையாது. உங்களை ஒருவர் வெறுத்து ஒதுக்கும் பொழுது, உங்களை இந்த உலகத்திலே ஒருவர் புறக்கணிக்கும் பொழுது தயவு செய்து பயப்படாதீங்க. ஏன் சொன்னா அதுதான் கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிற நேரத்தினுடைய துவக்கம். இந்த நிராகரிப்பை குறித்து வேதாகமம் எப்படி நம்ம இடத்துல கொண்டு வருகிறதுன்னு ஒரு சில காரியங்களை நம்ம என்ன பண்றோம், நம்ம தியானிக்க போறோம். முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, நிராகரிப்பின் பயத்தை புரிந்து கொள்ளுதல். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய பிள்ளைகளே நல்லா கவனிங்க. என்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த புறக்கணிப்பு நடக்கும் பொழுது, நிராகரிப்பு நடக்கும் பொழுது அதை பயமாக உங்க வாழ்க்கையில மாறுகிறதா அல்லது அதை நீங்க அதிலிருந்து கடந்து வந்து ஜெயமாக மாற்றுகிறீர்களா என்பதை கவனிக்கணும். நிராகரிப்பு என் வாழ்க்கையிலே பயமாக மாறுதா அப்படிங்கிறத ஆவிக்குரிய தளத்துல ஒவ்வொரு பிள்ளைகளும் என்ன பண்ணும், யோசிக்கிற பிள்ளைகளா என்ன பண்ணும் இருக்கணும். எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா, ஒருவர் நம்மை நிராகரிக்கும் பொழுது, ஒருவர் நம்மை புறக்கணிக்கும் பொழுது அதை குறித்து உண்ணாமல் உறங்காமல் அழுது கொண்டு கவலைப்பட்டு கொண்டு முடங்கி உட்காருகிறீங்க அப்படின்னா கவனிச்சு கொள்ளுங்க, அது பயம். நிராகரிப்புனால எனக்கு வந்த சோகம் துக்கம் தயவு செய்து உலகத்துல சொல்லிட்டு இருக்காதீங்க. அது பயம். அதற்கு பேர் ஒரு பயம். இல்ல ஒரு சில பேர் என்னதான் சந்தோஷமா பழகிட்டு இருந்தாலும் எங்க என்ன நிராகரிச்சிருவாங்களோ, எங்க என்ன வேண்டான்னு சொல்லிடுவாங்களோ, எங்க என்ன புறக்கணிச்சிருவாங்களோ, எங்க என்ன தூக்கி எறிஞ்சிருவாங்களோ, எங்க என்ன வெறுத்து ஒதுக்கிடுவார்களோ, எப்படிப்பட்ட எண்ணத்திலே ஓடிக்கொண்டு அதற்குண்டான பாதையிலே பயணிக்கிற பிள்ளைகளா இருக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ளும் என்ன இருக்கிறது, பயம் இருக்கிறது. இதை பிசாசானவன் உங்களுக்குள்ள என்ன பண்ணிக்கிறான், கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணி கொண்டிருக்கிறான், விதைத்து கொண்டிருக்கிறான். இந்த பயத்தை எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா, ரொம்ப காலத்திற்கு முன்பாக நடந்த ஒரு நிராகரிப்பு அல்லது புறக்கணிப்பை குறித்ததான பயம் இன்னும் உங்களுக்குள்ள இருக்குதா? ஆண்டவருக்குள்ள ரட்சிக்கப்படாததற்கு முன்னாடி உங்க கணவர் சில நாட்கள் உங்களை புறக்கணிச்சிருக்கலாம், உங்க மனைவி உங்களை சில நாட்கள் புறக்கணித்திருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகள் உங்களை புறக்கணித்திருக்கலாம், உங்களுடைய சொந்தங்கள் உங்களை புறக்கணித்திருக்கலாம். இன்றைக்கும் அந்த புறக்கணிப்பை குறித்து, அந்த நிராகரிப்பை குறித்ததான ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்குது அப்படின்னு சொன்னா கவனித்துக் கொள்ளுங்க, உங்களுக்குள்ள பயம் இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்குள்ள பயம் இருக்குன்னு அர்த்தம். நிராகரிச்சா நிராகரிச்சுட்டு போ, என்ன புறக்கணிச்சா புறக்கணிச்சுட்டு போ, என்னை தூக்கி எறிஞ்சா தூக்கி எறிஞ்சிட்டு போ, அதை குறித்து நான் கவலைப்படுவதில்லை, அதை நான் தூக்கி எறிஞ்சிட்டேன், அதை குறித்து நான் யோசிக்கிறது இல்லை அப்படின்னு என்றைக்கு அதை கடந்து வருகிறீர்களோ அப்பொழுதுதான் புரிந்து கொள்ளணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் வளர்ந்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் என்று சொல்லி. இந்த விஷயத்துல தெளிவா என்ன பண்ணும், புரிந்து கொள்ளணும். இந்த நிராகரிப்பின் பயம் உங்களுக்குள்ள வளரும் பொழுது உங்களுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன தெரியுமா, உங்களை நீங்களே முதலாவது என்ன பண்ணி கொள்ளுவீங்க, பிரித்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. ஐசோலேட் அப்படின்னு சொல்லுவாங்க.
தனியா மூலையில போய் உட்கார்ந்துக்கிறது, தனி வீட்டுல போய் இருக்கிறது, தனியா கதவை சாத்திக்கிறது, தனியான ஒரு வாழ்க்கை, யாருடையும் சிரிச்சு பேசுறது இல்ல, யாருடையும் பகிர்ந்து கொள்றது இல்ல. இப்படிப்பட்ட ஒரு மனநிலைமைக்கு நேரா கடந்து போவீங்க. ரெண்டாவது ஒரு காரியம் என்ன நடக்குன்னா, உங்களை குறித்து நீங்களே தாழ்வா நினைச்சு கொள்ளுவீங்க. நான் இப்படித்தான், எங்கிட்ட யாரும் பேச மாட்டாங்க, எங்கிட்ட யாரும் வச்சுக்க மாட்டாங்க, எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பா யாரும் இருக்க மாட்டாங்க, என்னோட நல்ல உறவுல யாரும் இருக்க மாட்டாங்க, நல்ல ஐக்கியத்துல என்னோட இருக்க மாட்டாங்க, என்கிட்ட குறை இருக்கு, எங்கிட்ட பிரச்சனை இருக்கு என்று சொல்லி உங்களை நீங்களே உங்க மனதளவுல என்ன பண்ணி கொள்வீங்க, தாழ்த்தி கொள்ள என்ன பண்ணுவீங்க, ஆரம்பிப்பீங்க. மூன்றாவது விஷயம், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே உங்களுக்கு இருக்கிற அடையாளத்தை மறந்து போவீர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்குள் உங்களுக்கு இருக்கக்கூடிய அடையாளத்தை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மறந்து போவீர்கள். இதெல்லாம் ஒரு மனுஷனுக்குள்ள பயம் வரும் பொழுது, இந்த நிராகரிப்பு வரும் பொழுது பயமாக கன்வெர்ட்டாகி அவன் தன்னைத்தானே மறந்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக என்ன பண்ணுகிறான், அவன் கடந்து போகிறவனாக என்ன பண்ணுகிறான், இருக்கிறான். ரெண்டாவது பாயிண்ட், புறக்கணிப்பை குறித்து இல்ல நிராகரிப்பை குறித்து வேதாகமம் எப்படி கூறுது அப்படின்னு சொன்னா, வேதாகமத்தில் பல விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். அதுல ரொம்ப முக்கியமா நம்ம யாரை எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். நிறைய பேர் எடுக்க முடியும், யாக்கோப் எடுக்க முடியும், யோசேப் எடுக்க முடியும், தாவீது எடுக்க முடியும், நிறைய பேர்களை என்ன பண்ண முடியும், எடுக்க முடியும். எஸ்தர் எடுக்க முடியும், ரூத் எடுக்க முடியும். எல்லாருமே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வாழ்க்கையில கடந்து தான் வராங்க. ஆனா நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிளா யார் எடுத்துக்கலாம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கலாம். ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே கடவுளா இருந்தவர், மனிதனாக வந்தவர். ஹல்லேலூயா. நாம் எல்லோருமே மனிதனாக இருந்து மனிதனாக வந்தவர்கள், மனித குலம், மனித பிரிவு. ஆனா இயேசு மனிதன் கிடையாது, அவர் யாரு, கடவுள். அவர் என்ன பண்றார், இந்த உலகத்துல மனுஷனாக வந்தார், கடவுள் மனிதனாக வந்தார். சோ அவரும் இந்த உலகத்துல எப்படிப்பட்ட பாதையில கடந்து வருகிறார் என்று சொன்னால், நிராகரிப்பின் பாதையிலே, புறக்கணிப்பின் பாதையிலே என்ன பண்ணுகிறார், கடந்து வருவதை நம்ம பார்க்க முடியுது. நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை குறித்து நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார். நம்மளை எல்லாம் நிராகரிப்பாங்க அப்படிங்கிறத பல விஷயங்கள் அவர் என்ன பண்ணுகிறார், புரிந்து கொள்வதை நம்ம என்ன பண்ண முடியுது, நம்ம பார்க்க முடியுது. அவர் எந்தெந்த இடத்துல நிராகரிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை நம்ம வாசிக்கலாம். முதலாவது ஒரு வாசிங்க, யோவான் 1:11 வாசிங்க. யோவான் 1:11. முதலாவது அந்த தேசத்தாலே நிராகரிக்கப்பட்டார். ஒரு தேசம், உலகமே அவரை என்ன பண்ணது, நிராகரித்தது. ஹல்லேலூயா. அப்ப முதலாவது பாயிண்ட் அதுதான். என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய தேசத்தாலே அவர் என்ன பண்ணார், நிராகரிக்கப்பட்டார். தன் சொந்த ஊர்ல இருந்து அவர் குழந்தையாய் பிறக்கும் பொழுது ஒரு குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும், கணக்கு கொடுக்கணும்னு பக்கத்து ஊருக்கு போறார். அப்ப பக்கத்தூருக்கு போகும் பொழுது அந்த ஊரிலே மரியாள் என்ன செய்ய போகிறாள், குழந்தை பெற்றெடுக்க போகிறாள். அப்படி குழந்தை பெற்றெடுக்க போகிற நேரத்துல போய் கேட்கிறா, இங்கயாவது இடம் இருக்கா அப்படின்னு சொல்லி. யாருமே என்ன பண்ணல, இடம் இல்லை அப்படின்ட்டாங்க. அப்ப பிறக்கும் பொழுதே அவர் என்ன பண்ணுகிறார், மற்ற தேசத்திலே மற்ற ஊரிலே அவர் புறக்கணிக்கப்படுவதை நம்ம என்ன பண்ணுகிறது, நம்ம பார்க்க முடியுது. அதே போல ஏரோது ராஜா அவரை புறக்கணிக்கிறார். அதனாலதான் இயேசுவை கொலை செய்ய அவர் என்ன பண்ணுகிறார், வகை தேடுகிறார். யூத தலைவர்கள் இயேசுவை புறக்கணிக்கிறார்கள், அவரை கொலை செய்ய என்ன பண்ணுகிறார்கள், வகை தேடுகிறார்கள். இப்ப நல்லா கவனிங்க, இந்த உலகமே உங்களையும் என்னையும் என்ன பண்ணும், நிராகரிக்கும், புறக்கணிக்கும். அல்லேலூயா. ஏன்னா இயேசுவை நிராகரித்தது, புறக்கணித்தது. முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், மத்தேயு 13:55 57 வாசிக்கும் பொழுது, இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா, யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா என்று சொல்லி அவர் இயேசு கிறிஸ்துவை என்ன பண்றாங்க, அங்க கனவீனம் அடைகிறாங்க. அந்த இவன் சகோதரிகள் எல்லாம் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா, இப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி அவரை குறித்து இடறல் அடைந்தார்கள். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, முதல் பாயிண்ட், அடுத்த ஊர்ல நிராகரிக்கப்பட்டார், ஒரு தேசத்துல நிராகரிக்கப்படுகிறார். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, சொந்த ஊரிலே நிராகரிக்கப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார். என்னங்க, சொந்த ஊர். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்ம ஊர்ல நமக்கு எல்லாம் சப்போர்ட்டா இருக்கிறாங்கப்பா, நம்ம ஊர்ல நமக்கு உறவினர்கள், அதாவது நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் சப்போர்ட்டா இருக்கிறாங்க, பக்கத்து வீட்டுக்காரர் சப்போர்ட்டா இருக்கிறாரு, அவங்க சப்போர்ட்டா இருக்கிறாங்க, இவங்க சப்போர்ட்டா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இல்ல.
யாரா இருந்தாலும் உங்களையும் என்னையும் ஒரு நாள் நிராகரிப்பார்கள், உங்களையும் என்னையும் புறக்கணிப்பார்கள், தூக்கி எறிவார்கள். மனதில் வைத்துக் கொள்ளுங்க. மூன்றாவது, இயேசு கிறிஸ்து எப்படி நிராகரிக்கப்பட்டார் அப்படின்னு சொன்னா, மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுது, அவருடைய இனத்தார் இதை கேட்டபோது அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்துக் கொள்ளும்படி வந்தார்கள். அவருடைய இனத்தார், ஃபர்ஸ்ட் பக்கத்து ஊருக்காரங்க, ரெண்டாவது சொந்த ஊருக்காரங்க, மூன்றாவது குடும்பத்தாட்கள். இனத்தார் அப்படின்னு சொன்னா ஒரு குடும்பத்தின் ஆட்கள். உட்கார்ந்து இருக்கிற நாம எல்லோருமே நம்முடைய சொந்தக்காரங்கள். நம்ம பெருமையா பேசிக்கிறோம், நாங்களா ஜாதிங்க, அந்த ஜாதிங்க, நாங்களா இந்த ஜாதிங்க, நாங்களா இந்த குடும்பங்க, நாங்களா இந்த சந்ததிங்க, இந்த 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 வரலாறு கொண்டவங்க அப்படிங்கிற. முதல்ல உங்களை ஏமாத்துறது, முதல்ல உங்களை புறக்கணிக்கிறது, தூக்கி எறிகிறது யாரா இருப்பான்? நம்ம சொந்தக்காரனா தான் இருப்பான். அல்லேலூயா. அவன் தான் இருப்பான் முதல்ல. இதெல்லாம் குப்பை. உங்களுக்குள்ள எங்க ஜாதிங்க, எங்க ஊருங்க, எங்க இதெல்லாம் இருந்தா தயவு செய்து இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிருங்க. அதை குறிச்சதான பெருமை இருக்கவே கூடாது. அதெல்லாம் தேவையில்லாத வேலை. கர்த்தர் அதையெல்லாம் அருவருக்கிறார். ஏன்னா அவன் தான் உங்களை என்னை நிராகரிப்பான், அவன் தான் உங்களை என்னை தூக்கி எறிவான். இயேசு கிறிஸ்து அப்படிதான் தூக்கி எறிஞ்சாங்க. யூதர்கள் தான் தூக்கி எறிஞ்சாங்க. ஈவன் சமாரிய பெண் கூட ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து வசனத்தை கொஞ்ச நேரம் கேட்கிறா. ஆனா அவருடைய சொந்த கூட்டத்தார் என்ன பண்ணாங்க? அவரை கொலை செய்யும்படி என்ன பண்ணார்கள்? வந்தார்கள். அடுத்தது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நண்பர்களால் நிராகரிக்கப்பட்டார். யாரால? ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள். யூதாஸ் என்ன பண்ணா? இயேசுவை காட்டி கொடுத்தான். அதுக்கப்புறம் பேதுரு இயேசுவை என்ன பண்ணா? மறுதளித்தான். அடுத்தது 3 வருஷம் இயேசு கூட இருந்து நல்லா சோறு தின்னு நல்லா கூட்டமா இருந்து தூங்கி எந்திரிச்ச எல்லா சீஷர்களும் இயேசுவை கைது பண்ணும்போது என்ன பண்ணாங்க? ஓடி போனார்கள். இன்னைக்கு அப்படித்தானே ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள். என் ஃப்ரெண்ட் அவங்க தெரியுமா, என் நண்பர்கள் அவங்க தெரியுமா, என் உயிர் தோழர்கள் தெரியுமா, என் நன்மை என்கிட்ட இருந்தா எல்லாம் செய்வான். பாட்டு இன்னைக்கு பார்க்குறோம், சினிமா பாடல்கள்லாம் நண்பருக்கு அவ்வளோ பாட்டு எழுதுறாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு காலத்துக்கு பிறகு உங்களை என்னையும் கண்டுக்கவே மாட்டாங்க. அல்லேலூயா. நிராகரிச்சிருவாங்க, புறக்கணிச்சிருவாங்க. ஒருவேளை நம்ம வசதி இல்லாமல் இருக்கலாம், ஒரு நடுத்தரமான வசதி இருக்கலாம், ரொம்ப வளர்ந்து இருக்கலாம், தூக்கி எறிஞ்சிருவான். ஸோ நண்பர்கள் ரொம்ப கவனிக்கணும் இந்த இடத்துல. இயேசு கிறிஸ்துவை கூடவே இருந்து நண்பனை போல இருந்து அவரிடத்துல சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு, அவரிடத்துல ட்ரெஸ் வாங்கி சாப்பிட்டு, அவர் போற இடத்துல அவரோட கூட போய் பயனடைந்தவர்கள் அவரை என்ன பண்ணார்கள்? நிராகரித்தார்கள். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு பார்க்கிறோம், இந்த உலகம் முழுவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து ரத்தம் சிந்தி தன்னுடைய உயிரை கொடுத்து ஒவ்வொருவருக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். ஆனால் இந்த உலகத்துல பல ஜனங்கள் இயேசுவை நிராகரிக்கிறார்கள், புறக்கணிக்கிறாங்க. இதெல்லாம் யாருக்கு நடந்தது? இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்தது. நாம் வணங்குகிற தெய்வத்தையே இந்த உலகம் நிராகரிக்கிறது, புறக்கணிக்கிறது அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக உங்களையும் என்னையும் என்ன பண்ணு? இந்த உலகம் நிராகரிக்கும், புறக்கணிக்கும். அதுதான் அடுத்த பாயிண்ட். என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா, லூக்கா 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் ஒருவர் எடுத்து வாசிங்க. லூக்கா 6:22. ஹல்லேலூயா. முதலாவது இயேசு கிறிஸ்துவை நிராகரித்தார்கள், புறக்கணித்தார்கள். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, இயேசு கிறிஸ்து ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். என்ன எச்சரிக்கை கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, நீங்கள் இயேசுவின் பிள்ளையாக இருந்தால் இந்த உலகம் கண்டிப்பாக உங்களையும் என்னையும் நிந்திக்கும், உங்களையும் என்னையும் என்ன பண்ணும்? புறக்கணிக்கும். அல்லேலூயா. சோ இதை குறித்து நம்ம பயப்பட தேவை கிடையாது. இது ஏதோ இல்லாத ஒரு விஷயம் கிடையாது. நான் இயேசுவின் பிள்ளை அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த உலகம் என்னை புறக்கணிக்கும், எனக்கு எதிராக நிற்கும், என்னை எதிர்த்து பேசும், என்னை அவமானப்படுத்தும், என்னை நிந்திக்கும். ஐயோ, என்ன இந்த கல்யாணத்துக்கு கூப்பிடாம புறக்கணிச்சுட்டாங்களே, ஐயோ இந்த சொந்தங்கள் என்னை கூப்பிடாம புறக்கணிச்சுட்டாங்களே, இவங்க என்னை கூப்பிடாம இப்படி பண்ணிட்டாங்களே, அவங்க என்ன கூப்பிடாம அப்படி பண்ணிட்டாங்களே என்று சொல்லி பயந்து கொண்டு புலம்புகிற பிள்ளைகளா நம்ம ஒருபோதும் இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து தெளிவா நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டாரு. நீ என்றைக்கு என்னுடைய மகனாக மகளாக இந்த பூமியிலே மாறுகிறாயோ அப்பொழுது இந்த உலகம் உன்னை புறம்பாக்கும், புறக்கணிக்கும், இந்த உலகம் உன்னை நிந்திக்கும், இந்த உலகம் உன்னை என்ன பண்ணு? நிராகரிக்கும்.
ஏன்னா எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன பண்ண முடியாது, அவர்களோடு சேர்ந்து பண்ண முடியாது. அதனாலதான் ஆண்டவர் கடைசி ஒரு வார்த்தை சொல்லுவாரு, பொல்லாதது என்று தள்ளி விடும்போது நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பீர்கள், பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா. என்றைக்கு இந்த உலகம் உங்களை தள்ளி விடுகிறதோ, என்றைக்கு இந்த உலகம் உங்களை நிராகரிக்கிறதோ, என்றைக்கு இந்த உலகம் புறக்கணிக்கிறதோ, அன்றையிலிருந்து கர்த்தருடைய பார்வையிலே நீங்களும் நானும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் சொல்லுவார், என் பிள்ளை எனக்காக புறக்கணிக்கப்படுகிறா, என் பிள்ளை எனக்காக நிராகரிக்கப்படுகிறா, என் பிள்ளை என்ன இனிமே சும்மா வச்சிருக்க போறது இல்லை. அல்லேலூயா. என் பிள்ளை என்ன தனிமையில விட போறது இல்லை. என் பிள்ளைக்கு வேண்டிகிறத நான் கொடுக்க போறேன், என் பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை நான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவர் நிறைவாய் தருகிறவராக இருக்கிறார். இந்த நிராகரிப்பை குறித்து நம்ம பயப்பட தேவையில்லை. மூணாவது விஷயம் என்ன தெரியுமா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிறிஸ்து உங்களை ஒருபோதும் நிராகரிக்க மாட்டேன் என்று என்ன பண்ணியிருக்கிறார், வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உலகம் நிராகரிக்கும், உங்க சொந்த ஊர் நிராகரிக்கும், உங்க நண்பர்கள் நிராகரிப்பார்கள், உங்க குடும்பத்தாட்கள் நிராகரிப்பாங்க, உங்களை சுற்றி உள்ளவர்கள் நிராகரிப்பாங்க. எங்க போனாலும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நிராகரிப்பும் புறக்கணிப்பையும் அவமானத்தையும் நீங்க சுமந்துதான் ஆகணும். ஆனா என்றைக்கு இயேசுவின் பிள்ளையா நீங்க மாறிட்டீங்கன்னா, ஒருபோதும் நீங்க இந்த உலகத்துல புறக்கணிப்பை நிராகரிப்பை சந்தித்தாலும் இயேசு உங்களை ஒருபோதும் நிராகரிக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒருபோதும் புறக்கணிக்கிறவர் அல்ல. கர்த்தர் யாரையும் வேதவசனத்துல பார்க்கிறோம் புறக்கணிச்சதா சரித்திரமே கிடையாது. யூதாஸ் காட்டி கொடுக்க வரான், போடா முதல்ல அப்படின்னு தள்ளி விட்டாரா? இல்ல. பேதுரு 3 தடவை இயேசுவை மறுதலிச்சான். கடல் ஓரத்துல உட்கார்ந்து மீனை சுட்டு உட்கார்ந்து இருக்கிறார். எல்லா சீஷர்களும் வராங்க. பேதுரு மீன்ல கையை வச்சுனா வெட்டி போடுவேன் சொன்னாரா? ஏன்னா 3 தடவை என்ன மறுதலிச்சிருக்கிற, என்ன பண்ணக்கூடாது, மீன்ல நீ கை வைக்க கூடாது சொன்னார் ஆண்டவர். வந்த உடனே முதல்ல மீன் எடுத்து கொடுத்து உட்காரு பேதுருனார். நான் எப்படிப்பட்டவனாக வேணா இருக்கலாம், ஆனால் நான் வணங்குகிற தெய்வம் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா, நீ என்னை நிராகரித்தாலும் நான் உன்னை ஒருபோதும் என்ன பண்றதில்லை, நிராகரிக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. நீ என்னை புறக்கணித்தாலும் நான் உன்னை புறக்கணிக்கிறது இல்லை. பணத்தின் காரணமாக, சொந்தங்களின் காரணமாக, உலகம் காரணமாக சில நேரங்களில் ஆண்டவர் நம்ம தூக்கி எறிஞ்சிடறோம். ஜெபிக்கிறது இல்லை, வேதவசனம் வாசிக்கிறது இல்லை, சபைக்கு வர்றது கிடையாது, ஏசுனா யாருன்னே தெரியாதுங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல போயிடுறோம். ஆனா உடம்பு சரியில்லை, பலவீனங்கள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வருது, ஆண்டவரே தப்பு பண்ணிட்டப்பா அப்படின்னு வந்த உடனே ஆண்டவர் நீ அப்படி போனவன் தானே, இப்படி போனவன் தானே, என்ன தூக்கி எறிஞ்சவன் தானேன்னு சொல்லாம உடனே ஓடி வந்து என் ஜெபத்தை கேட்கிறவர். அல்லேலூயா. என் கர்த்தர் நிராகரிக்காதவர். வேதவசனத்துல வாசிக்கிறோம், மத்தேயு என்கிற அந்த சீஷன் என்ன பண்றான், அந்த ஊர்ல வரி வசூல் பண்ணி ரோமர்கள்ட்ட கொண்டு போய் கொடுக்கக்கூடிய ஒரு ஆளு. அப்ப எல்லா யூதர்களும் தன்னுடைய சொந்த ஊர்க்காரனாகிய மத்தேயுவை என்ன பண்ணாங்க, நிராகரிச்சாங்க, புறக்கணிச்சாங்க, அவமானம் பண்ணாங்க. ஆனா அந்த மத்தேயுவை ஏற்றுக்கொண்ட ஒரே ஒருவர் யார் மாத்திரம் தாங்க, இயேசு கிறிஸ்து மாத்திரம். அல்லேலூயா. வேதவசனத்தில் இன்னும் பல காரியங்களை என்ன பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். அன்றைக்கு அந்த குருடன் பர்த்திமேயு என்கிற அந்த குருடன் உட்கார்ந்து தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லோரும் அவனை புறக்கணிச்சாங்க. டே அமைதியா இரு, கத்தாத. அவருடைய நண்பர்கள், அவங்க ஊர்க்காரங்க எல்லாருமே புறக்கணிச்சாங்க. எல்லாருக்கும் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இயேசு சுகம் கொடுக்கிறவர் நல்லா தெரியும். அப்ப நம்ம ஊர்ல ஒரு பிச்சை எடுத்துக்கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறான் யாரு, பர்த்திமேயு. 2 கண்ணும் கிடையாது. அவன் ஆண்டவரை கூப்பிட்டு கண்ணை பெற்றுக்கொள்ளட்டுமே அப்படிங்கிற நல்ல மனசு யாருக்காவது இருந்துச்சா? அல்லேலூயா. நம்ம ஊருக்காரங்களுக்கெல்லாம் அப்படித்தானே. நம்ம வீட்டில் பக்கத்திலே இருப்பாங்க, நம்ம மாமனா இருப்பான், நம்முடைய சித்தப்பனா இருப்பான், நம்முடைய நல்ல நெருங்கிய நண்பர்களா இருப்பாங்க, நெருங்கிய குடும்பத்தாட்கள்லாம் இருப்பாங்க, ஒரே தட்டில் சாப்பிட்றது, ஒரே குடும்பத்தில் இப்படிலாம் இருப்பாங்க. திடீர்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் வந்துட்டா முதல்ல வயிறு எறிகிறது அவங்கள தான் இருக்கும். அல்லேலூயா. உனக்கு எப்படி இப்படி நடந்தது, நீ யாரை ஏமாத்துன, நீ எங்க திருடுன கேட்குறாங்களா இல்லையா? வயிறு எறிந்து போறது அப்படிதானே. நீ நல்லா வாழ்ந்தீன்னா முதல்ல இந்த கோபப்படுறது, முதல்ல பொறாமப்படுறது யாரா இருக்கும், நம்மள நெருங்கிய சொந்தக்காரங்களா தான் என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. ஓப்பனா சொல்ல முடியும், யாரா இருந்தாலும். இருக்கிற யாராவது இல்ல வாசன் அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்ல முடியுமா? இல்லை. அந்த பர்த்திமேயு கத்தும்போது எல்லாரும் நிராகரிச்சாங்க, எல்லாம் புறக்கணிச்சாங்க. ஆனா ஆண்டவர் அவரை தேடி வந்தார். அல்லேலூயா. 3வது மகதலேனா மரியாள், பிசாசின் பிடியில கடந்தாவ. அவளை யாரும் சொந்தக்கூடாது, அவகிட்ட யாரும் நெருங்கக்கூடாது, அவ தேவையில்லை, அவ வேண்டாம் என்று சொல்லி அவளை ஒதுக்கினார்கள். ஆனால் கர்த்தர் அந்த மகளை தேடி வந்து சுகம் கொடுத்தார். அல்லேலூயா.
அதே போல இயேசு கிறிஸ்துவோட சிலுவையிலே அறையப்பட்ட அந்த 2 திருடர்கள்ல ஒரு திருடன் கர்த்தரிடத்துல நெருங்கி வரும் பொழுது கர்த்தர் அவனை ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு மரித்தாலும் நீ எங்க இருப்பா? என்னோட பரதேசியில் என்ன பண்ணுவா? இருப்பா. கர்த்தர் நிராகரிக்கிறவர் அல்ல. ஏன் பயப்படுறோம்? உலகம் உங்களை நிராகரிக்கும் பொழுது, உலகம் உங்களை புறக்கணிக்கும் பொழுது வேதாகம் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? யார் உங்களை நிராகரித்தாலும், யார் உங்களை புறக்கணித்தாலும், உங்களை மகனாக மகளாக ஏற்றுக்கொண்ட இயேசு ஒருபோதும் நிராகரிக்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இருந்தா, இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்தா, இந்த உலகத்துல யார் நம்மை நிராகரித்தாலும் புறக்கணித்தாலும் அதை குறித்து நம்ம என்ன பண்ண மாட்டோம்? கவலைப்பட மாட்டோம். இந்த நம்பிக்கை இல்லாததுனால தான் அவங்க என்ன புறக்கணிச்சிட்டாங்க, அவங்க என்ன திருமணத்துக்கு கூப்பிடல, அவங்க என்ன சாப்பாட்டுக்கு கூப்பிடல, அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு என்ன கூப்பிடல, அவங்க வீடு திறப்பு விழாக்கு என்ன கூப்பிடல, அவங்க வண்டி வாங்கி நாங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு புலம்பிட்டு உட்காந்துருப்போம். கர்த்தர் எனக்கு தகப்பனாக இருக்கிறார், கர்த்தர் எனக்கு தாயாக இருக்கிறார். புறக்கணிச்சா புறக்கணிச்சுட்டு போறாங்க, தூக்கி எறிஞ்சா தூக்கி எறிஞ்சிட்டு போறாங்க. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கும்போது, நீ தவறு செய்யாத போது உன்னை ஒருவர் தூக்கி எறிகிறார்கள் என்று சொன்னால் கர்த்தர் கண்டிப்பா அவர்கள்ட்ட என்ன கேட்பார்? கணக்கு கேட்பார். ஹல்லேலூயா. என்னதான் சத்தியத்தை அறிஞ்சிருந்தாலும், என்னதான் வேத வசனத்தை தூக்கிட்டு நான் அப்படியே பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருந்தாலும், ஒருத்தரை ஏமாத்துறோம் அப்படின்னு சொன்னா கர்த்தர் ஒருபோதும் கணக்கு கேட்காம இருக்க மாட்டார் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. சில பேர் பேசும்போது கேட்டா அப்படியே அப்பா பரலோகத்திலிருந்து நேராக குதிச்சு வந்துட்டாங்கன்னு தான் நம்ம நினைப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா அப்படின்னு வேத வசனங்கள் உபதேசங்கள் எல்லாம் பேசும்போது அப்படி மெய் சிலிர்த்து போயிடும். 1ஆம் நம்பர் திருடனா இருப்போம். ஹல்லேலூயா. கொலை பண்ண கூட அஞ்ச மாட்டான். நான் கிறிஸ்தவத்தில் சொல்றேன், தேவ பிள்ளைகளுக்குள்ள நான் சொல்றேன். 1ஆம் நம்பர் துரோகம் பண்றவனா, 1ஆம் நம்பர் ஏமாத்துக்காரனா பக்காவா இருப்பான். ஆனால் அவன்கிட்ட உட்காந்து 5 நிமிஷம் பேசுனீங்கன்னா அவன் ஐயோ இவரெல்லாம் வந்து தாயின் வயிற்றில் பிறந்தவர் கிடையாதுங்க, இவரெல்லாம் மோசே காலத்துக்கே என்ன பண்ணிட்டார் பூமியில், இவரெல்லாம் வந்துட்டாரு, மோசே எலியாவுக்கு அப்புறம் இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான முகத்தை பாருங்க அப்படிதான் பார்க்கணும். கொஞ்சம் பின்னாடி தள்ளிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 1ஆம் நம்பர் திருடனா இருப்பான், 1ஆம் நம்பர் ஏமாத்துக்காரனா இருப்பான். இல்லை வாய் பேசுறதுனால, உடுத்துறதுனால, இல்லை நீ உலகத்தில் 10 பேர்த்துக்கிட்ட நல்ல பேர் வாங்கிட்ட, நீ இப்படி வாழ்ந்துட்ட அப்படி வாழ்ந்துட்ட அப்படிங்கிறதுனால நீங்களும் நானும் இந்த உலகத்தில் சில பேர் நல்லவன் சொல்லிடுறோம் பாரு, அந்த மாதிரிலாம் கிடையாது. அதனால இதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்க. யார் வேணா இந்த உலகத்தில் உங்களை நிராகரிக்கலாம், ஏமாத்தலாம். நீங்கள் நம்பிட்டீங்க. நீங்களும் நானும் சில நேரங்களில் பல பேரை நம்ம நம்பிடுறோம். அவன் யாரு எனக்கு சொந்தக்காரனா இருக்கலாம், குடும்பத்தாளா இருக்கலாம், உறவினராக இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், மாமனா இருக்கலாம், சித்தப்பாவா இருக்கலாம், யார் தாயா இருக்கலாம், தகப்பனா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம். நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு காரியத்தை. இவங்க எல்லாம் உங்களை ஏமாத்தலாம், உங்களை நிராகரிக்கலாம், உங்களை புறக்கணிக்கலாம், நீங்க தேவையில்லைன்னு சொல்லலாம். ஆனா நீங்க என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றையிலிருந்து உங்க இருதயத்துல ஒரு எண்ணம் இருக்கும், இவன் எல்லாம் நிராகரிச்சாலும் என் கர்த்தர் என்னை ஒருபோதும் என்ன பண்ண மாட்டார்? நிராகரிக்க மாட்டார். ஹல்லேலூயா. இளையகுமாரன் அப்படிதானே, அப்பா கிட்ட இருந்து அவ்வளவு சொத்தை வாங்கிட்டு போய் எல்லாம் இழந்து போனாலும் அவன் இருதயத்தில் இருந்த ஒரு நினைப்பு என்ன? எங்க அப்பா என்னை என்ன பண்ணுவாரு? ஏற்றுக்கொள்ளுவார். ஹல்லேலூயா. என் தகப்பன் ஒருபோதும் என்னை கைவிடாதவர். எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அப்பா ஞாபகம் வந்து ஓடி வந்துட்டான். என்னைய தகப்பன் என்னை ஏற்றுக்கொள்ளுவார். தகப்பனை பத்தி தெரியும். சகோதர சகோதரிய கடைசி வசனம் அதான், கடைசி வார்த்தை அதுதான். கர்த்தர் ஒருபோதும் உங்களையும் என்னையும் நிராகரிக்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த நிராகரிப்பின் பயத்தை ஜெயம் கொள்ளுவது எப்படி? இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள ரட்சிக்கப்பட்டு வந்திருந்தாலும் நமக்குள்ள இப்படிப்பட்ட பயம் சில நேரத்தில் இருக்குது. என்னதான் ரட்சிப்புக்குள்ள வந்து ஆவியின் அபிஷேகம்லாம் பெற்றிருந்தாலும் சில நேரத்தில் ஒரு சில பேரை நம்ம பார்க்கும்போது ஏமாத்திடுவாங்களோ. பிள்ளைகளுக்கு சந்தோஷமா செய்யும் போதும் மனசுல இருக்கும். ஒருத்தட்ட பேசும்போது என்னதான் இருந்தாலும் என் பிள்ளை நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு என்னை விட்டுட்டு போயிடுவான் இல்லைங்க சொல்றோம். என் மகன் என்னை கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ண விட்டுட்டு போயிடுவான். இருந்தாலும் என் மனைவியை நம்ப முடியல, என் கணவனை நம்ப முடியல, என் சொந்தக்காரனை நம்ப முடியல, இப்படிலாம் நம்ம சொல்லி சில நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகளை நம்ம பேசுறோம். நீங்க யாரை நம்ப வேண்டாம், எதுக்கு நம்புறீங்க எல்லாரையும்? அப்ப இந்த பயத்தை எப்படிங்க மேற்கொள்றது? ஒரு சில காரியங்களை நம்ம என்ன பண்ண போறோம்? தியானிக்க போகிறோம். அதுல முதலாவது ஒரு வசனத்தை கூட எடுத்து வாசிங்க. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன்,
ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, ஹல்லேலூயா, கிறிஸ்துவே எனக்குள் என்ன பண்ணியிருக்கிறார், பிழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சகோதர சகோதரியே, நீங்கள் எப்படி இந்த நிராகரிப்பின் பயத்தை ஜெயம் கொள்ளுவதுனா, முதலாவது காரியம் கிறிஸ்துவில் நம்முடைய அடையாளத்தை என்ன பண்ணும், கண்டுகொள்ளணும். ஹல்லேலூயா. உங்களுடைய அடையாளம் இந்த பூமியில கிடையாது. உங்களுடைய அடையாளம் இன்னாருடைய மகன், இன்னாருடைய மகள், இந்த குடும்பத்தின் பிள்ளை, இந்த குடும்பத்தின் மகள், இவர் இந்த ஊரின் பிள்ளை, இந்த ஜாதியின் பிள்ளை. அது இல்லை என்னுடைய அடையாளம், என்னுடைய ஐடென்டிட்டி அது இல்லை. நான் யாருக்குள்ள அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ள அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறேன். நான் என்ன கிறிஸ்துவுக்குள்ள அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறேன், அவருடைய மகனாக, அவருடைய மகளாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அதனாலதான் வேதவசனம் சொல்லப்படுகிறது, தாய் உன்னை மறந்தாலும் தகப்பன் உன்னை மறந்தாலும் நான் என்ன பண்ண போறதில்லை, உன்னை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. உன்னுடைய தாயோடு நீ அடையாளப்படுத்தப்படல, உன்னுடைய தகப்பனோடு நீ அடையாளப்படுத்தப்படல, கிறிஸ்துவுக்குள்ளே அடையாளப்படுத்தப்படுகிறாய். என்ன என்று சொல்லி, அவருடைய மகனாக, அவருடைய மகளாக. ஹல்லேலூயா. இந்த ஐடென்டிட்டியை, இந்த அடையாளத்தை ஒருபோதும் இந்த உலகத்துல மறந்து போக கூடாது. எஸ், என் தகப்பன் என்னை மறந்து போவான், என்னுடைய தாய் என்னை நிராகரிப்பா, என் தகப்பன் என்னை புறக்கணிப்பான், என்னுடைய உறவினர்கள் என்னை நிராகரிப்பார்கள், என்னுடைய உறவினர்கள் என்னை புறக்கணிப்பார்கள். ஆனால் நான் அவர்களுக்கு சொந்தமானவன் அல்ல, நான் அவர்களுடைய கூட்டத்தில் இருப்பவன் அல்ல. நான் யாருக்குள்ளே இருக்கிறவன், கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவன். ஹல்லேலூயா. என்னுடைய பர்த் சர்டிபிகேட்ல என் தகப்பன் போட்டிருக்கலாம், என்னுடைய பர்த் சர்டிபிகேட்ல என்னுடைய தாயார் போட்டிருக்கலாம், என்னுடைய சொத்து பத்திரத்தில் என்னுடைய சொந்தங்கள் போட்டிருக்கலாம். ஆனா என்னுடைய குடும்பம், என்னுடைய அடையாளம் யாரு தெரியுமா, ஏசப்பா. ஹல்லேலூயா. இவர்கள் எல்லாரும் என்னை தூக்கி எறிஞ்சாலும், இவர்கள் எல்லாரும் என்னை கைவிட்டாலும், என் கர்த்தர் ஒருபோதும் என்னை கைவிடுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. இதுதான் என் அடையாளம். இந்த அடையாளத்தை நீங்களும் நானும் மறந்து போனோம் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல மனுஷன் உங்களை தூக்கி எறியும் போது மூளையில உட்காந்து அழுதுட்டு உட்காந்துருப்பீங்க, கவலைப்பட்டுட்டு உட்காந்துருப்பீங்க. என் மகன் என்னை விட்டுட்டு போயிட்டான், என் மகன் என்னை விட்டுட்டு போயிட்டான், வீட்டுக்காரன் என்னை விட்டு போயிட்டாரு, அவங்க ஏமாத்திட்டாங்க, இவங்க இல்லை. என் ஆண்டவர் எனக்கு எல்லாமே தருவார். ஹல்லேலூயா. என் தாயும் தகப்பன் எனக்கு சொத்து தரல அப்படின்னு சொன்னா, தகப்பன் ஏசப்பா எனக்கு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த பூமிக்கே சொந்தக்காரர் அவர். அவர் கொடுக்க மாட்டாரா எனக்கு? என் குடும்பத்தார்கள் என்னை சொத்து ஏமாத்திட்டான், கர்த்தர் கொடுக்க மாட்டார், அவன் கொடுக்கல, அவன் கொடுக்கல, ஏன் அதை உட்காந்து புலம்பிட்டு இருக்கணும்? போடா அப்படின்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிடணும். அவன் பாடு இனிமேல், அவன் பிரச்சனை இனிமே. அது கர்த்தர் எனக்கு தருவார். ஹல்லேலூயா. என் தேவன் எனக்கு தருவார். இதுதான் என் அடையாளம். சகோதர சகோதரியை நல்லா கவனிங்க. பிசாசானவன் இங்கதான் உங்களை டார்கெட் பண்றான். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கக்கூடிய அடையாளத்தை என்ன பண்றான், உங்களுக்குள்ள இருந்து வெளியே எடுத்து போடுறான். ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ள நீங்க இருக்கும் பொழுது உங்களுடைய பொட்டன்ஷியல வேற, உங்களுடைய திறமை, உங்களுடைய பலன் வேற. அப்ப பிசாசானவன் இதை தான் டார்கெட் பண்றான். உன்னுடைய மனைவி, உன்னுடைய கணவன், உன்னுடைய பிள்ளை, உன்னுடைய சொந்தக்காரர்கள், நீ அவங்களுக்குள்ள ஒருவர்ப்பா. குடும்பம்னா கணவன் மனைவி இவங்க தான் ஒரு குடும்பம், பிள்ளைகள் இவங்க தான் ஒரு குடும்பம், சொந்தக்காரங்க இவங்க தான் நம்ம கூட்டம். இப்படி ஒன்னு அப்படியே ஐசோலேட் பண்ணி கொண்டு வந்து பிரிச்சு விட்டுருவோம். மனைவி துரோகம் பண்ணிட்டான், கணவன் செத்து போறான், கணவன் துரோகம் பண்ணிட்டான், மனைவி செத்து போறான். இல்ல அப்படி சாகலினாலும் அதை குறித்து பலவீனப்பட்டு, அதை குறித்து கண்ணீர் சிந்தி, வாழ்க்கையை சாப்பிடாம நொந்து போய் பலத்தை இழந்து போயிடறாங்க. இதுதான் பிசாசானவனுடைய டார்கெட்டு. உனக்குள்ள இருக்கக்கூடிய அடையாளத்தை உங்ககிட்ட இருந்து என்ன பண்ணும், எப்படியாவது எடுத்து போடணும். கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற தாளத்தை உங்ககிட்ட இருந்து என்ன பண்ணும், எடுத்து போடணும். சகோதர சகோதரியை, கர்த்தர் உங்களையும் என்னையும் குறித்து எவ்வளவு வேல்யூ வச்சிருக்கிறார் தெரியுமா, மதிப்பு வச்சிருக்கிறார் தெரியுமா? நீ கர்த்தருக்குள் அடையாளப்படுத்தும் பொழுது, தேவனுக்குள் அடையாளப்படுத்தும் பொழுது, உன்மேல் கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் மேலானது, உன்மேல் தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள் அதற்கு மேலானது. இந்த திட்டங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில செயல்படுத்த விடாதபடி உன்னை மூளையில உட்கார வைக்கணும், உன்னை அள வைக்கணும், உன்னை காயப்படுத்தணும், ஒரே காரியத்தை திரும்ப திரும்ப பேசி அதுலயே நீ உட்கார்ந்து போகணும் அப்படின்னு சொல்லிதான் இப்படிப்பட்ட நிராகரிப்பை, புறக்கணிப்புகள் எல்லாம் வாழ்க்கையில கொண்டு வந்து என்னுடைய அடையாளத்தை பிசாசானவன் எடுத்து போடுகிறான். அல்லேலூயா. கவனிங்க. ஏதாவது ஒரு போன காரியத்தை, ஏமாத்துறது குறித்து, துரோகத்தை குறித்து உட்காந்து புலம்பிட்டு இருக்கிறீங்கன்னா, பிசாசானவன் உன்னை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்தை உங்ககிட்ட இருந்து எடுத்து போட கொண்டு வந்த காரியம் அது. தூக்கி எறிங்க அந்த விஷயங்களை எல்லாம். அந்த நிராகரிப்பை, புறக்கணிப்பெல்லாம் என்ன பண்ணிருங்க, தூக்கி எறிஞ்சிருங்க.
இந்த பிசாசானவனுக்கு இப்படிப்பட்டவனுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? வழிவிடக்கூடாது. ஸோ எப்படிங்க அந்த பயத்தை மேற்கொள்ளுவது, நிராகரிப்பின் பயத்தை எப்படி மேற்கொள்ளுவதுன்னா, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கக்கூடிய நம்முடைய அடையாளத்தை ஒருபோதும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. ரெண்டாவது ஒருவர் எடுத்து வாசிங்க, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 4:18. அன்பிலே பயம் இல்லை. ஹல்லேலூயா. அன்பிலே எதுக்கு பயம்? ஆனா பிரச்சனை என்னன்னா, நான் யார் மேல அன்பு வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அன்புல பயம் கிடையாது. ஆனா நீங்க வச்சிருக்கிற அன்பை குறித்து உங்களுக்கு பயம் வருதுன்னா கவனமா கவனிங்க. நீங்க அன்பை சரியான இடத்துல சரியான ஆள் மேல வைக்கலன்னு அர்த்தம். மனைவி மேல அதிக அன்பு வச்சுட்டேங்க ஐயா, கணவர் மேல அதிக அன்பு வச்சுட்டேன், பிள்ளைகள் மேல அதிக அன்பு வச்சுட்டேன், சொந்தக்கார மேல அதிக அன்பு வச்சுட்டேன். சில பேர் நாய் மேல அதிக அன்பு, மாடு மேல அதிக அன்பு, மயில் மேல அதிக அன்பு. இப்படி அன்பை என்ன பண்ணிடுறான்? உலகத்துல இறைச்சி விட்டுறான். பாவம், இறைச்சி விட்டு ஒவ்வொன்னா கொத்தி கொத்தி அவனை பிரிக்கும் போது அவனால என்ன பண்ண முடியல? தாங்க முடியல. நல்லா கவனிங்க. இந்த வசனம் அழகா சொல்லி கொடுக்குற வார்த்தை என்னன்னா, நீங்க கடவுள் மேல அன்பு வைக்கணும். ஹல்லேலூயா. நீங்க வைக்கிற அன்பு முழுமையா யார் மேல வைக்கணும்? கடவுள் மேல வைக்கணும். கடவுள் மேல நீங்க அன்பை நிலையா வச்சிட்டீங்கன்னா, இந்த உலகத்துல எது உங்களை நிராகரித்தாலும் அதை குறித்ததான பயம் உங்களுக்குள்ள என்ன பண்ணாது? இருக்கவே இருக்காது. ஏன்னா கடவுளுடைய அன்பு என்ன பண்ணு? இந்த உலகத்தினுடைய நிராகரிப்பின் பயத்தை ஜெயம் கொள்ள வைக்கும், அதை மேற்கொள்ள வைக்கும். என் கடவுள் என் மேல அன்பு வச்சிருக்கிறார், எனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார், எனக்காக அவர் என்ன பண்ணியிருக்கிறார், இந்த உலகத்துல உயிரை கொடுத்துறார், யார் என்னங்க செய்ய முடியும் எனக்கு? அந்த அன்புக்கு ஈடு இணை இந்த உலகத்துல யாராவது உண்டா? பிள்ளைகள் மேல அதிக அன்பு வச்சவங்களா? கணவன் மேல அதிக அன்பு வச்சு, மனைவி மேல அதிக அன்பு வச்சு, ஐயா இப்படி எல்லாம் ஏமாத்திட்டாங்க ஐயான்னு உடஞ்சு போய் உட்கார்ந்துருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்க மேல பேசுற விஷயம் என்ன தெரியுமா? அன்பு பயம். அன்பிலே ஒருபோதும் பயம் வராது. ஆனா அன்பை யார் மேல வச்சிருக்கிறோம் அதை பொறுத்து தான் இருக்குது. நீ கடவுள் மேல அன்பு வச்சா உன் பிள்ளை உன்னை தூக்கி எறியும் போது அதை பெருசா எடுத்துக்க மாட்டேன். நீ கடவுள் மேல அன்பு வச்சா உன் மனைவி உன்னை நிராகரிக்கும் போது, தூக்கி எறியும் போது அதை பெருசா நீ எடுத்துக்க மாட்டேன். உன் கணவன் உன்னை நிராகரிக்கும் போது, தூக்கி எறியும் போது அதை நீங்க பெருசா எடுத்துக்க மாட்டேங்க. அவ்வளவுதான் போ அப்படின்னு தட்டி விட்டு போயிடுவோம். ஹல்லேலூயா. உன் பாதியில தெளிவா ஓடிட்டு. நம்ம எல்லாம் மனிதர்கள் தான், விழுந்து போனவர்கள் தான். சில நேரத்தில் இந்த தவறை செய்யாதவங்க யாரும் இல்லை, என்னையும் சேர்த்து எல்லோரும் அப்படிதான். யாரோ ஒருத்தர் அதிகமா நேசித்து அன்பு வைக்கும் போது, அவர்கள் நமக்கு எதிராக செயல்படும் பொழுது, அவர்கள் உண்மையான அன்பை நம்ம கிட்ட ரிஃப்ளெக்ட் பண்ணாத போது, பிரதிபலிக்காத போது, அதை நினைச்சு புலம்பி உட்கார்ந்து உடைஞ்சு போறது உண்டு. அந்த நேரங்கள் எல்லாம் புரிந்து கொள்ளுங்க, நான் உன் மேல உண்மையான அன்பு வைக்கல, போறையா போயிட்டு அவ்வளவுதான். ஹல்லேலூயா. யாரா இருந்தாலும் சரி, அதை குறித்து நம்ம வேதனைப்பட தேவையில்லை, அதை குறித்து வெட்கப்பட்டு அவ்வளவுதான் தூக்கு மாட்டிக்கிட்டதுலாம் தேவையே கிடையாது. நான் என்னால முடியாத பட்சம் ஒரு பட்சம் வருதுன்னா ஆண்டவர் அன்னைக்கு என்ன எடுத்துக்கொள்ள போறாரு. ஹல்லேலூயா. அப்படியே இழுத்துக்கிட்டு, கால் இழுத்துக்கிட்டு, கை இழுத்துக்கிட்டு பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு ஆண்டவர் வைக்க போறது இல்லை. நல்லா ஓடுவேன், நல்லா சாப்பிடுவேன், எனக்கு ஆயுட்காலம் வருதா, இன்னைக்கு நைட்டு கண்ணை மூணா நாளைக்கு முடிஞ்சுது, வந்து 4 பேர் தூக்கி புதைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. செத்து போயிட்டேன்னா 4 நாள் அதுவே நாத்தத்தை கொடுத்துரும். நீ தூக்கலினாலும் கவர்மெண்ட் வந்து தூக்கி என்ன பண்ணிடும்? அடக்கம் பண்ணு. கொல்லி வைக்கணுங்க ஐயா, என் பிள்ளை விட்டுட்டு போயிட்டான், என் மனைவி இல்லைங்க ஐயா, என் கணவர் இல்லை, என் சொந்தக்காரன் யாருமே இல்லைங்க ஐயா. கடந்த மாதத்துல ஒருத்தர் ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். ஒரு ஐயா என்ன பண்ணியிருக்கிறாரு, அவங்க அம்மாவை சேலம் கொண்டு போயிருக்கிறார், மனைவியை. அந்த அம்மா இறந்துட்டாங்க. அவரே அங்கிருந்து கொண்டு வந்து திருச்செங்கோட்டில் என்ன பண்ணிட்டார், அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டார். எல்லாரும் போன் பண்ணி எங்க கொண்டு போயிரு, யாரும் வராத பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், என் மனைவியை நான் ஒரே மனுஷனா என்ன பண்ணிட்டாரு, அடக்கம் பண்ணிட்டு. வீட்டுக்கு வந்தவங்க எல்லாம் வீடு பூட்டி இருந்து வெளியே உட்காந்து பார்த்துட்டு போயிட்டாங்களாம். அங்கம்மன் அழுக வேண்டியெல்லாம் வாசல்ல உட்காந்து அழுதுட்டு போயிட்டாங்க. மருமக அங்கிருந்து போன் பண்ணி என்ன பண்ண, எங்க கொண்டு வந்திருக்கீங்க, ஏது கொண்டு வந்திருக்கீங்க, நான் அதுவும் செய்யறேன், உன் வேலையை நீ போய் பாருன்ட்டார். ஏன்னா மனுஷன் வெறுத்துட்டான். அந்த அம்மா உடம்பு சரியில்லாம படுத்திருக்கும் போது ஒருத்தர் வந்து அந்த மனுஷனுக்கு என்ன பண்ணல, சப்போர்ட்டிவா நிக்கல. 2 பிள்ளைகளும் இறந்து போனாங்க. அவன் வெறுத்து போய் அந்த எக்ஸ்டென்ட் என்ன பண்ணிட்டான், போயிட்டான் அந்த ஆள். கவனிச்சு பாருங்க. ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த வெறுப்பு, அந்த நிராகரிப்பு பாருங்க. இன்னைக்கு அவர் தனியா தான் வாழ்றாரு. அவர் எதை குறித்து, நாளை என்ன யார் அடக்கம் பண்ணுவான், என் மனைவி கூட நான் அடக்கம் பண்ணிட்டேன், என்ன யார் அடக்கம் பண்ணுவாங்கிற கவலை கிடையாது. உலக மனுஷன் அப்படி இருக்கிறான். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு மூலையில உட்காந்து அழுதுட்டு கிடக்கிறோம். எனக்கு பிள்ளை கல்யாணத்துக்கு யாரு வருவோம்,
என் குடும்ப கல்யாணத்துக்கு யாரையும் சொந்தக்காரன் இப்படி சொல்லிட்டானு சீர் யார் கொண்டு வருவா? அது தேவ பிள்ளைகள் இன்னைக்கு பார்க்கணுமே. அண்ணன், அக்கா, அப்பா, அண்ணன், தங்கச்சி, மாமா, சித்தப்பா, சித்தி இதை நினைச்சு உட்காந்து அழுதுட்டு இருக்கிற கூட்டம். போ, வேலையை பார்த்துட்டு உனக்கு தேவையானதை எடுத்துட்டே கிளம்பிட்டே திரும்ப என் வாழ்க்கையில் என்ன பண்ணாத வராது. ஹல்லேலூயா. அழகான ஒரு வார்த்தை தான். தயவு செய்து நீ போயிடு, உன் பொழப்பை பார்த்துட்டு போயிடு. என்னை ஏமாத்திட்டியா, எனக்கு உன் வேலையை பார்த்துட்டு நீ போயிடு, அவ்வளோதான். திரும்ப திரும்ப என் வாழ்க்கையில் வந்து என்னை டென்ஷன் பண்ணி என்னை என்ன பண்ணிட்டு இருக்காத, கஷ்டப்படுத்திட்டு இருக்காது. அந்த சூழ்நிலைக்கு கடந்து போகணும். அதை குறித்து உட்காந்து புலம்பிட்டு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் எனக்கு 1000 வேலை வச்சிருக்கிறாரு. சத்தமா அல்ல சொல்லுங்க. எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது. ஒன்ன நினைச்சு உட்காந்து நாங்கள் புலம்பிட்டு அதுக்கு தான் வராது என் வாழ்க்கையில். உன் வேலையை போய் பாரு. பிடிங்கிட்டு போயிட்டியா, ஏமாத்திட்டியா, துரோகம் பண்ணிட்டியா, என்னை நிராகரிச்சிட்டியா, நான் போய் அடுத்த வேலையை நீ பாரு. எனக்கு 1000 வேலை இருக்கு. கர்த்தர் என்னை கொண்டு செய்ய வேண்டிய திட்டம் ஏராளம் ஏராளம். அல்லேலூயா. நிராகரிச்சா நிராகரிச்சுட்டு போ. அதை குறித்து எனக்கு என்ன கிடையாது, பயம் கிடையாது. மூணாவது ஒரு காரியம் என்னன்னா, ஆரோக்கியமான உறவுகளை என்ன பண்ணணும், உருவாக்கணும். ஹல்லேலூயா. சகோதர சகோதரி, இந்த உலகத்தில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க கர்த்தர் மீது அன்பா இருக்கும் பொழுது, தேவனோடு நெருக்கமா இருக்கும் பொழுது, கர்த்தருக்கு தெரியும் எது எங்க மேட்ச் ஆகும், அது ஆரோக்கியமான ஒரு உறவா ஸ்டேபிளா நிற்கும். கர்த்தர் கொண்டு வந்து ஜாயின் பண்ணுவார். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கிற உறவு கிடையாது. என் குடும்பம், என் பிள்ளைகள், என் ஊர்க்காரங்க, அது கிடையாது. உன்னை யாருன்னே தெரியாம நீயும் ரட்சிக்கப்பட்டு அவனும் ரட்சிக்கப்பட்டு உனக்கு அவன் சப்போர்ட்டிவா நிப்பான் பாருங்க, அது மாதிரி உறவுக்காரங்க நிக்க முடியாது. அல்லேலூயா. உங்க ஜாதிக்காரங்க எங்க ஜாதிக்காரன் பெருமை பேசணும் பாத்தீங்களா, அவன் வந்து நிக்க முடியாது. அதெல்லாம் குப்பை. தேவனுக்குள்ள நீ ஐக்கியப்படும் போது உனக்குன்னு ஒருத்தன் வந்து நிப்பான் பாருங்க. கர்த்தர் ஒருத்தனை கொண்டு வந்து நிறுத்துவார். எல்லாம் யோசிச்சு பாருங்க. நகோமி, ரூத்துடைய ஸ்டோரி அதுதான். அழகான ஒரு ஸ்டோரி, கதை. அந்த அம்மா யூத குலத்து பெண்ணு. இந்த பெண்ணு ரூத் மோவாபிய பெண்ணு. அந்த நகோமிக்கு 2 பசங்க. மூத்த பையனுக்கு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, இளைய பையனுக்கு இன்னொரு பொண்ணு, அதான் ரூத். இப்ப அந்த ஒரே ஜாதின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த ஜாதிக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணுவாங்க. 2 பசங்களும் இறந்து போயிடுவாங்க, வீட்டுக்காரர் இறந்து போயிடுவார். அப்ப இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, நான் சொந்த ஊருக்கே திரும்பி போறேன் அப்படின்னு சொன்ன உடனே தான் ஜாதியிலேயே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிச்சு. அந்த அம்மா முதல்ல என்ன பண்ணுச்சு, நீ உன் ஊருக்கு கிளம்பு, உன் கூடலாம் நான் வரல. என்னது, நீ ஒரு விதவை, உன் பையனும் செத்து போயிட்டான், உன்னை நம்பி வந்த என் வாழ்க்கை வீணா போயிடும். அந்த அம்மா என்ன பண்ணிடுச்சு, போயிடுச்சு. ஆனா உதாரணத்துக்கு அந்த காலத்துல சொல்ல முறை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, யூதர்கள் மேலானவர்கள், மோவாபியர்கள்லாம் வந்து ஒரு கீழானவர்கள். இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து வந்து அந்த ரூத் சொல்றா, அம்மா உங்களை விட்டு நான் பிரிய மாட்டேன். ஹல்லேலூயா. நீ எந்த ஊர் போறியோ அதுதான் எனக்கு ஊரு. நீ எங்க போய் தங்க போறியோ அதுதான் நான் தங்க போறேன். நீ எந்த கடவுளை வணங்குறியோ அதுதான் எனக்கு கடவுள். அல்லேலூயா. அப்ப அந்த நகோமிக்கு கடைசி வரைக்கும் சப்போர்ட்டா இருந்தது யாருங்க சப்போர்ட்டா இருந்தா? ரூத் தான் சப்போர்ட்டா இருந்தா. இதுதான் ஆரோக்கியமான ஒரு உறவு, இதுதான் ஆரோக்கியமான ஒரு பில்டிங், ஆரோக்கியமான ஒரு கட்டமைப்பு. தயவு செய்து நீங்க நினைக்கிற உறவு அல்ல. என்னை காப்பாத்த அவங்க வருவாங்க, என்னை காப்பாத்த இவங்க வருவாங்க, இவங்க வந்து உதவி செய்வாங்க, இந்த உலகத்துல அவங்க வந்து உதவி செய்வாங்க. இல்ல, நீ கர்த்தருக்குள்ள வந்துட்ட அப்படின்னு சொன்னா கர்த்தருக்குள்ள ஒரு உறவை கட்டி எழுப்புங்க. சபையில் இருந்து நம்ம கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம். எத்தனை பேர் அடுத்தவங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு போக, நம்ம சொந்தக்கார ஃபங்க்ஷன்னா நைட்டை கிளம்பி ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி சேலையெல்லாம் புதுச்சாலை எடுத்து அடுத்த நாள் கல்யாணத்துக்கு ஓடுறோம். ஆனால் சபையில் ஒரு கல்யாணம், சபையில் ஒரு வீட்டு ஃபங்க்ஷன் அப்படின்னா, பாஸ்டர் வேலைக்கு போயிட்டு வந்து முடியல பாஸ்டர், தூங்கிட்டேன் பாஸ்டர், அங்கே போயிட்டேன் பாஸ்டர், இங்கே போயிட்டேன் பாஸ்டர். நாளைக்கு ஆண்டவர் நீ மரித்து போனீங்கன்னா நல்லா கவனிங்க, தேவ சித்தத்தை ஏற்று தேவனுக்குள்ள மரித்து போனீங்க அப்படின்னு சொன்னா உலகமே இப்படி கை கட்டி நின்று வேடிக்கை பார்க்கும். தேவனுடைய பிள்ளைகளாகிய இவங்க தான், நம்ம தான் என்ன பண்ண போறோம், ஜெபிக்க போறோம், உங்களை தூக்கி வைக்க போறோம், உங்களை குழியில இறக்க போறோம். நம்ம என்னையும் நாளைக்கு நீங்க தான் செய்ய போறீங்க, உங்களையும் நாளைக்கு நாங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ண போறோம், செய்ய போறோம். ஆமாவா இல்லையா? இப்போ நம்ம சொந்தங்கள்லாம் என்ன பண்ணோம், வேடிக்கை தான் பார்க்கணும். நமக்கு எதுக்கு, அவங்க ஏதோ கிறிஸ்டினாமா, நம்ம தனியாக நின்றுக்குவோம். இப்போ யாருங்க கடைசியில் நம்ம கூட வரப்போறா? இந்த பிள்ளைகள் தானே. இப்போ இப்படிப்பட்ட ஆரோக்கியமான உறவுகளை எஸ்டாப்ளிஷ் பண்றதில்ல. ஊர் சொந்தக்கார கல்யாணத்துக்கு போறோமோ போகலையோ, சபையில் ஒரு கல்யாணம்னா முதல் நாளாக போய் நிற்கணும். ஹல்லேலூயா. முதல் நாளாக போய் நிற்கணும். முடிஞ்சா வேலை செய்யுங்க, முடியலைன்னா முதல் நாளாக போய் நில்லுங்க. ஒரு வீடு ஃபங்க்ஷன் முதல் நாளாக போய், ஒரு வீட்டில் ஜெபம் முதல் நாளாக போய் நில்லுங்க. ஜெபம் வச்சா இங்கே காலனிக்குள்ளேயே நம்ம வர்றது கிடையாது. ஆனால் ஒரு பெருமைக்கு சொல்லும், நான் எல்லாத்தையும் விட்டு வந்துட்டேன் ஆண்டவரே, எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொந்தம் கிடையாது, உறவு கிடையாது, எல்லாம் கிடையாது.
ஹல்லேலூயா. எல்லா திருமணங்களிலும் அதே மாதிரி நம்ம வரவேற்கிறதும் மதிப்பு கொடுக்கறதும் தேவ பிள்ளைகளுக்கு அதிகம் கொடுக்கணும். ஸோ ஆரோக்கியமான உறவுகளை என்ன பண்ணும், பில் பண்ணும். நம்ம கடைசி ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நிராகரிப்பின் பயத்திலிருந்து பரிபூரணமாக எப்படி விடுபடுவது? முதல் காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, தேவன் நம்மை ஏற்றுக்கொண்டதை இறுக என்ன பண்ணணும், பற்றி கொள்ளணும். ஹல்லேலூயா. என்ன நல்லா கவனிங்க, இந்த இடத்துல தேவன் நம்மை ஏற்றுக்கொண்டதை இறுக பற்றி கொள்ளணும். உங்களை இந்த உலகத்துல யார் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாட்டினாலும் சரி, உங்களை நிராகரிச்சாலும் சரி, புறக்கணிச்சாலும் சரி, அதை குறித்து கவலைப்படக்கூடாது. என்னை யார் ஏற்றுக்கொண்டா, என் தேவன் ஏற்றுக்கொண்டார், அதை இறுக்கமா பிடிச்சுக்கோங்க, அதை கெட்டியமா பிடிச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. என் கணவர் ஏற்றுக்கொண்டார், என் மனைவி ஏற்றுக்கொண்டார், அதை இறுக்கமா பிடிச்சிட்டு இதுதான் வாழ்க்கைன்னு கிடையாது. என் இயேசு என்னை ஏற்றுக்கொண்டார், என் கர்த்தர் என்னை ஏற்றுக்கொண்டார், என்னை தேடி வந்து என் தெய்வம் ஏற்றுக்கொண்டார், அதுதான் என் வாழ்க்கையினுடைய நோக்கம், அதுதான் என் வாழ்க்கையினுடைய விருப்பம். அதை இறுக பற்றி கொண்டோம்னா இந்த உலகத்துல யார் நிராகரித்தாலும், இந்த உலகத்துல யார் நம்மை தூக்கி இருந்தாலும் அதை குறித்து கவலைப்பட தேவையே கிடையாது. ஹல்லேலூயா. ஒரு நிராகரிப்பினுடைய எக்ஸ்டெண்ட் நீங்க அறிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, யாக்கோபினுடைய வாழ்க்கை ஒரு மிகச்சிறந்த உதாரணம். ஹல்லேலூயா. யாக்கோபு தன் மாமாவாகிய லாபான் இடத்துல போய் 7 வருஷம் வேலை செய்யறான். யாருக்காக வேலை செய்யறான்? முதல்ல யாருக்காக வேலை செய்யறான்? ராக்கேலுக்காக வேலை செய்யறான். 7 வருஷம் வேலை முடிஞ்ச உடனே அவருடைய தகப்பனாகிய லாபான் என்ன பண்றான், அந்த இரவு நேரத்துல திருமணம் அந்த காலத்துல எப்படி நடக்கும், ஃபுல்லா மூடி என்ன பண்ணும், திருமணம் நடக்கும், யாருன்னே தெரியாது. அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அந்த திருமண நேரத்துல ராக்கேலை கொண்டு போய் ஒளிச்சு வச்சுட்டு யாரை கொண்டாந்து கல்யாணம் பண்ணா, ராக்கேலுடைய அக்கா யாரு, லேயாள். லேயாளை போட்டு மூடி மறைச்சு அவளை கொண்டு வந்து உட்கார வச்சு அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா லேயாளை காட்டிலும் ராக்கேல் ரொம்ப அழகுள்ளவளா இருப்பான். ஸோ அழகு யாரை ஈர்த்திருச்சு அப்படின்னு சொன்னா, யாக்கோபை ஈர்த்திருச்சு. ஸோ ஆனால் அவங்க அப்பங்காரன் என்ன தப்பு பண்ணிட்டான், அக்கா இருக்கும்போது தங்கச்சி எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறான், அக்கா காரியை கொடுத்துட்றான். ஸோ காலையில் திருமணம் முடியுது, அந்த ஒரு நாள் கடந்து போகிறாங்க. அடுத்த நாள் காலையில் சூரிய வெளிச்சம் வரும்போது பார்த்தா, எந்திரிச்சு பார்த்தா பக்கத்தில் யார் இருக்கா, லேயாள் இருக்கா. பார்த்த உடனே யாக்கோபுக்கு என்ன பண்ணிருச்சு, தூக்கி போட்டுருச்சு, கோபம் வந்துருச்சு. ஒப்ப என்ன ஏமாத்திட்டானா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு போய் மறுபடியும் லாபான் நீ எப்படி ஏமாத்தலாம் இப்படிலாம் சண்டை போடுறான். ஆனால் நல்லா கவனிச்சு பாருங்க, லாபான் ஒன்று பேசுகிறான், யாக்கோபு ஒன்று பேசுகிறான், அங்கே ராக்கேல் சும்மா நின்று பார்த்துட்டு இருக்கிறான். ஆனால் லேயாளுடைய மனசை யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. அந்த அம்மா என்ன தப்பு பண்ணுச்சு, அந்த அம்மா என்ன தப்பு பண்ணுச்சு? அப்பங்காரன் தன்னை வச்சு ஏமாத்திட்டான், திருமணமானவன் தன்னை அழகு இல்லை அசிங்கமானவன் சொல்லி உருவ கேலி பண்றான், வெளிப்புறமா பார்த்து நீ அழகு இல்லை அசிங்கமா இருக்க அப்படின்னு உருவ கேலி பண்றான். திருமணமாய் எல்லாரும் சந்தோஷமா முடிஞ்சா இவன் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு போய் சண்டை போடுறான், எனக்கு தங்கச்சி கொடு, ராக்கேல கொடு, அவதான் அழகுள்ளவள், அவதான் எனக்கு தேவைன்னு என்ன பண்றான், அவளை கேட்கறான். எப்பேற்பட்ட நிராகரிப்பு தெரியுங்களா, எப்பேற்பட்ட ஒரு புறக்கணிப்பு தெரியுமா? அது அந்த அம்மா எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள போயிருப்பாங்க பாருங்களா. நல்லா கவனிச்சு பாருங்க, அங்க இருக்கிற யாருமே அதாவது லேயாளுடைய கேரக்டர் பத்தி யோசிக்கல, லேயாளுடைய உள்ளான வாழ்க்கையை குறித்து யோசிக்கல, லேயாளுடைய சிந்தனையை குறித்து யோசிக்கல. அங்க இருக்கிறவங்க எல்லாம் எதை குறித்து பேசிட்டு இருக்கிறாங்க, லேயாள அழகு இல்லாதவப்பா, அவ கூச்சமா கண்ணு என்ன பண்ணுது, சரியான கண்ணு கிடையாது, அவ வெள்ளையா இல்ல கருப்பா இருக்கிறா, ஏதோ ஒரு டயலாக், குட்டையா இருக்கா நெட்டையா இருக்கா, இன்னைக்கு நம்ம அழகுனா அதெல்லாம் வச்சு அடையாளப்படுத்துறோம், அந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. எல்லாரும் அப்படி உருவ கேலி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அது, ஒரு எடுத்து வாசிங்க, ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஹல்லேலூயா. அப்பங்காரன் ஏமாத்திட்டான், கட்டின மனைவி கட்டின புருஷன் ஓப்பனா இந்த இடத்துல ஒரு வார்த்தை அப்படி அழகா போட்டிருக்கு. திருமண வசனத்தை வாசிங்க. லேயாள் எப்படி எண்ணப்பட்டால், அற்பமா எண்ணப்பட்டாள், அற்பமா எண்ணப்பட்டாள். ரொம்ப அவளை அவமானப்படுத்தினாங்க. அதுல பாருங்க 30ஆம் வசனத்துல, யாக்கோபு ராக்கேலையும் சேர்ந்தால் லேயாளை பார்க்கிலும் ராக்கேலை அவன் அதிகமாய் நேசித்தான். எப்படிப்பட்ட ஒரு நிராகரிப்பு, எப்படிப்பட்ட ஒரு அவமானம், இது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பாருங்க. ஆனா கவனிங்க, கடவுளுடைய பார்வை வேறு.
அதில் தான் 32ஆம் வசனத்துல பார்க்குறோம். 31ஆம் வசனத்துல லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டால் யாரால? மனுஷர்களால என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார். ராக்கேலோ அல்லேலூயா. உலகம் என்ன பண்ணுது? லேயாளை நிராகரித்து ராக்கேலுக்கு முதலிடம் கொடுக்குது. அவள் அழகானவ, அவள் அப்படி இவ இப்படின்னு சொல்லி அவளை பெருமை பேசி அவளை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. ஆண்டவர் தூக்கி பின்னாடி போட்டு லேயாளை கற்பம் தரிக்க செய்தார். அல்லேலூயா. எத்தனை நாள் அழகு இருக்கும்? எத்தனை நாள் அழகு இருக்கும்? எத்தனை நாள் அப்படிப்பட்ட அழகு அந்த உலகத்துல ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்க முடியும்? 15 வயசு, 20 வயசு, 25 வயசு, 30 வயசு, 35 வயசு. 35 வயசை தாண்டிட்டாவே முடிஞ்சு போச்சு, உன் அழகு தெரியாது. குழந்தை இல்லையா? நீங்க இவ்வளவு அழகா இருக்கிறீங்க அழகா இருக்கிறீங்கன்னு 35-40 வயசுல பேச மாட்டாங்க. குழந்தை இல்லையா உங்களுக்கு? உங்களுக்கு குழந்தை இல்லையா? அந்த வார்த்தை மலடி. கர்த்தர் யாரை கண்டால்? ராக்கேலை, அதாவது லேயாளை என்ன பண்ணார்? கர்த்தர் கண்டார். இதுதான் கர்த்தருடைய பார்வை. இப்ப தேவன் அவ ரொம்ப அழகான விஷயம், கண்டுக்கவே கிடையாது. அதுல பாருங்க, லேயாள் கர்ப்பவதியாகி 32ஆம் வசனத்தில் ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தலினார், அவனுக்கு ஒரு பேர். மறுபடியும் அவள் 33ஆம் வசனம், மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டர், அவனுக்கு ஒரு பேர். பின்பும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3ஆம் குமாரனை பெற்றபடியா இப்பொழுது என்னோடு சேர்ந்திருப்பார், அவனுக்கு ஒரு பேர். 35ஆவது வசனம், மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி என்ன பண்ணிட்டா? கண்டுக்கவே இல்லை. ஹல்லேலூயா. எனக்கு தேவையே கிடையாது. அவ பாட்டுக்கு ஒரு பக்கம் என்ன பண்ணிருக்கா? குழந்தைகளை பெற்றெடுத்துக்கிட்டே இருக்கிறான். ஸ்டில் கணக்கு போடுங்க, ஒரு வருஷத்துக்கு ஒரு குழந்தைனால எத்தனை வருஷம் ஆச்சு? 4 வருஷம். வரவெல்லாம் எந்த குழந்தைய போய் பார்ப்பான்? சத்தமா சொல்லுங்க, சொந்தக்காரெல்லாம் யாரு போய் பார்ப்பான்? எங்க ராக்கேலுங்க அழகா உட்காந்துருக்கா, அழகா பார்க்க வரலாம் இல்ல, ஆனா யாரை பார்க்க போவாங்க? அல்லேலூயா. முத குழந்தை பிறக்கும்போது கூட சரி, 2வது குழந்தை போய் லேயாளை பார்த்துட்டு, ராக்கேல் உனக்கு இன்னும் குழந்தை இல்லையா? நீ அழகானவ, குழந்தை இல்லை. 3வது குழந்தை பிறக்கும்போது போய் லேயாளுக்கு பார்த்துட்டு பூஸ்ட் ஹார்லிக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு மறுபடியும் வெளியே வந்து சித்தப்பக்காரன் மாமக்காரெல்லாம், ராக்கேல் இன்னொன்னு குழந்தை இல்லையா? நீ அழகானவ. 4வது குழந்தைய பார்த்துட்டு வரும் பொழுது நீ இன்னொன்னு குழந்தை இல்லையா? குழந்தை இல்லாத மலடி அப்படின்னு சொல்ற அந்த பேர் எவ்வளவு வலி வேதனை இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை இல்லாதவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வேதனை நம்ம புரிஞ்சுக்க முடியும். பட் இங்க நான் அந்த 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 சைடு நான் போகல. நான் என்ன இங்க பேச வரேன் அப்படின்னு சொன்னா, ஜனங்கள் எல்லாம் வெறுத்தாங்க. ராக்கேலுக்கு அந்த பெருமை இருந்துச்சு. லேயாளை குறித்து அவன் என்ன பண்ணியிருக்கிறா? ஒரு தங்கச்சிக்காரி வேண்டாம் எனக்கு, அவன் அழகை பார்த்து வரான், என் அக்காவை கல்யாணம் பண்ணிட்டேன், எங்க அப்பா தப்பு பண்ணிட்டாரு, உன்னெல்லாம் நான் திருமணம் பண்ணிக்க மாட்டேன்னு போயிருக்கலாம். ஆனா இன்னொரு அழகான விஷயம் என்ன தெரியுமா? இவ குழந்தையா பெற்றுக்கொண்டே இருக்கிறான். ராக்கேல் 2 குழந்தை தான் பெற்றெடுக்கிறான். முதல்ல யோசேப்பு, 2வது பெஞ்சமின். அவ எதுல செத்து போறா? குழந்தை பெற்றெடுக்கும் போதே செத்து போயிடுறான். ஒருத்தி குழந்தையா பெற்றுக்கிட்டு இருக்கிறான், அங்க ஒருத்தி 2வது குழந்தை பெற்றும் போது இறந்து போயிடுறான். சகோதர சகோதரி, இதுல என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய பார்வை உங்க மேல என் மேல இருக்குது. அல்லேலூயா. உலகம் வெறுத்துட்டு போகுது. உலகம் உங்களுக்கு எனக்கு ஏதோ ஒரு பேர் கொடுத்துட்டு போகுது. அசிங்கமானவன், பிரயோஜனமற்றவன், சொத்து இல்லாதவன், வீடு இல்லாதவன், என்னமோ கொடுத்துட்டு போறான், நிராகரிச்சுட்டு போறான், புறக்கணிச்சுட்டு போறான். உட்காந்து அழுதுகிட்டு ஏமா அழுகிற அப்படின்னு, பாஸ்டர் கல்யாணத்துக்கு போனேன், என்ன ஒருத்தரும் வான்னு கூப்பிடல, என்ன சாப்பிடுன்னு சொல்லல, என்ன அப்படி பேசுறாங்க. தேவையில்லை. அல்லேலூயா. அப்படி போக மனசா இருந்தா போக, இப்படி உங்களை கேவலப்படுத்துவாங்கன்னு தெரிஞ்சா தயவு செய்து போகாதீங்க. தேவையில்லை. அதை போய் பார்த்து உட்காந்து அழுதுட்டு இருக்கு. அல்லேலூயா. அடுத்தது எப்படி ஜெயம் கொள்ளுவது அப்படின்னு சொன்னா, 2வது விஷயம் விசுவாசத்தில் என்ன பண்ணுவது? நடப்பு. விசுவாசத்துல நடங்க. பார்வையில் நடக்கிறது அல்ல, தரிசிப்பதில் நடப்பது அல்ல, விசுவாசத்தில் நடக்கணும். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், எல்லா விஷயத்தையும் அவர் பார்த்துக்கொள்வார். நீ நிராகரிச்சா நிராகரிச்சுட்டு போ. உன்னை வீடு இல்லைன்னு ஒருத்தர் நிராகரிக்கிறான், நீ ஆண்டவர்கிட்ட ஜெபி, என் கர்த்தர் எனக்கு தருவார், தர வேண்டிய நேரத்தில் தருவார். உங்ககிட்ட இது இல்லைன்னு ஒருத்தன் புறக்கணிக்கிறான், கர்த்தர் எனக்கு தர வேண்டிய நேரத்தில் தருவார், என் ராஜா தர வேண்டிய நேரத்தில் எனக்கு தருவார். நான் மனுஷன் மேல விசுவாசம் வைக்கல. அல்லேலூயா.
அவன் தருவான் இவன் தருவான் நம்பிட்டு இருந்தா உட்காந்து, ஐயோ நாங்கள் ஏமாத்திட்டாங்க, புறக்கணிச்சிட்டாங்க, என் கர்த்தர் எனக்கு தருவார். அல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது, அவர் திறந்தால் அடைப்பவன் கிடையாது, அவர் அடைச்சிட்டா ஒருவனை என்ன பண்ண முடியாது. அப்படிப்பட்ட தெய்வம் நம்மோட கூட இருக்கும் பொழுது அவர் கொடுக்கணும்னு நினைச்சா ஒருத்தரும் அதை என்ன பண்ண முடியாது, தடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் பயந்துக்கணும், நம்ம ஏன் அதை குறித்து கவலைப்படணும்? கடைசி ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அன்பின் இதயத்தை என்ன பண்ணணும், வளர்க்கணும். அழுகையின் இதயத்தை அல்ல. அல்லேலூயா. இந்த நிராகரிப்பு புறக்கணை பார்த்து அழுதுகிட்டு இருக்கிற இதயத்தை அல்ல, அன்பின் இதயத்தை. எப்படி? ஒருத்தர் உங்களை நிராகரிக்கிறாங்க, ஒருத்தர் உங்களை அவமானப்படுத்துறாங்கன்னா அவங்கள்ட்ட என்ன பண்ணணும், அன்பா இருக்கணும். இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் நிராகரிச்சாங்க. சொன்னாங்க எல்லாருமே இயேசுவை சிலுவையில் அறைங்க, அந்த பாவம் என் மேலே என் குடும்பத்து மேலே என்ன பண்ணிட்டு வரட்டும். சிலுவையிலே அறைந்து அவரை தூக்கி என்ன பண்றாங்க, அந்த சிலுவையில் அடிச்சு நிக்கிறாங்க, நிர்வாணமா நிக்கிறாரு. நிராகரிச்சு கேலியும் கிண்டல் பண்ணாங்க, இறங்க முடிஞ்சா இறங்கி வா அப்படின்னு கேலியும் கிண்டல் பண்ண. என்ன சொன்னார் ஆண்டவர்? என்ன பண்ணார் ஆண்டவர்? செய்வது என்னதென்று தெரியாம செய்யறாங்கப்பா, அவங்கள மன்னிங்க. அதுதான் அன்பின் இதயம். அல்லேலூயா. அதுக்காக உங்களை நிராகரிக்கிறவங்க, உங்களை ஏமாற்றுறவங்க, புறக்கணிக்கிறவங்க அழிஞ்சு போயிடணும், அவங்க நாசமா போயிடணும் அப்படி நினைக்காதீங்க. நல்லா இருக்கட்டுமே. அல்லேலூயா. உங்கள்கிட்ட இருந்து ஏமாத்தி வாங்கிட்டு போனது நல்லா இருக்கட்டுமே, உனக்கு துரோகம் பண்ணது நல்லா இருக்கட்டுமே. அட வேத வசனத்தை அறிஞ்சவன் அறியாதவன் எவனா இருந்தாலும் பிசாசின் பிடியில போய் போனா அவன் இப்படிதான் பாவம் பண்ணுவான், நல்லா இருக்கட்டும். அல்லேலூயா. உங்ககிட்ட இருந்து அதை புடுங்கிட்டு போய் அவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறானா, நல்லா இருக்கட்டும் போ, சந்தோஷமா இரு. அதை திரும்ப அவங்ககிட்ட எப்படியாவது புடுங்கணும், திரும்ப அவனை எப்படியாவது கொலை பண்ணும், அதெல்லாம் தேவையில்லை. டேய், உனக்கு இதுதான் சந்தோஷம்னா அதை வச்சுட்டு போ. ஏன் சந்தோஷம் யாரு தெரியுமா? கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு இருக்கிறார். அல்லேலூயா. அதை குறித்து கவலைப்பட வேண்டாம், அதை குறித்து நம்ம பொறாமப்பட வேண்டாம், அதை குறித்து நம்ம இது பண்ண வேண்டாம், எப்படியோ போ. சில பேர் என்ன பண்ணிடும், ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த மாதிரியான காரியங்கள் நம்மளை ஒருத்தர் நிராகரிக்கும் பொழுது, நம்மளை ஒரு ஏமாத்தும் போது, புறக்கணிக்கும் போது 50-60 பேர்த்த கூட்டு போய் சண்டை போடுறது இல்லை, கோர்ட்டில் கேஸை போட்டு நடக்கிறது இல்லை. டே, உனக்கு இதில் தான் சந்தோஷம், வச்சுக்கு போ. ஏன் சந்தோஷம் என்னுடைய கர்த்தர். அல்லேலூயா. அவர் இதை காட்டில் எனக்கு நல்ல வீடு தருவார், இதை காட்டில் நல்ல நிலம் தருவார், இதை காட்டில் நல்ல வண்டி தருவார், இதை காட்டில் நல்ல மேன்மையான ஒரு காரியத்தை தருவார். கர்த்தர் தருவார். உனக்கு இதான் சந்தோஷம், வச்சுட்டு போ. என் சந்தோஷம் இந்த மாதிரியான இச்சைகள் இல்லை. அல்லேலூயா. இந்த மாதிரி ஆகாத அழிந்து போகிற காரியங்கள்ல கிடையாது. இதுதான் நிராகரிப்பை ஜெயம் கொள்ளுவது. அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடலாமா அந்த காலை வேளையில?